ஓம் சாந்தி. முரளி டேட் 20/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன் மற்றும் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பார்கள்? பதில்: தந்தையின் கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்மாபிமானி ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கின்றீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம்தான் முழு நடிப்பும் நிறைந்திருக்கின்றது. நான் எப்படி ஆத்ம அபிமானியாக ஆவது என்ற இந்த ஒரு முயற்சி அல்லது பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியமாகும். பாடல்: அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தை என்றால் நான் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டம், அதாவது சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றேன் என்று ஜீவ ஆத்மா கூறுகிறது. இப்போது குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி இதுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆத்மாவாகிய நான் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் வக்கீலாகவும் சில நேரங்களில் சிலராகவும் ஆகியிருக்கின்றேன். ஆத்மா ஆணாக இருக்கிறதே தவிர பெண் கிடையாது. அனைவரும் சகோதரர்கள். இது எனது சரீரம் என்று ஆத்மா கூறுகிறது. அந்த கணக்கின்படி ஆத்மா ஆண் என்றாலும் இந்த சரீரம் பெண்ணாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை மிகவும் விசால புத்தி, ஆழமான புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றேன் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள் ஆத்மாவில் பதிவாகியிருக்கிறது. அதன் ஆதாரத்தின்படிதான் சரீரமும் கிடைக்கின்றது. அனைத்திற்கும் ஆதாரம் ஆத்மாவில் இருக்கிறது. இது மிகவும் உயர்ந்த முயற்சியாகும். ஜென்ம ஜென்மங்களாக லௌகீக தந்தையை நினைவு செய்தீர்கள். இப்போது பார்லௌகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தன்னை அடிக்கடி ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுத்திருக்கின்றேன். இப்போது ஆத்மாவாகி எனக்கு தந்தை கற்பிக்கின்றார். இது ஆன்மீக ஞானமாகும். இதை ஆன்மீக தந்தை கொடுக்கின்றார். முதல் முக்கிய விஷயம் என்னவெனில், குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இது மிக உயர்ந்த லட்சியமாகும். ஞானம் உயர்ந்தது கிடையாது. ஞானத்தில் முயற்சி கிடையாது. சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்ளுவது என்பது சரித்திர பூகோளமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாவார். பிறகு சூக்ஷ்மவதன தேவதைகள். உலகின் சரித்திர பூகோளமானது மனித சிருஷ்டியில் ஏற்படுகிறது. மூலவதனம், சூக்ஷ்மவதனத்தில் சரித்திர பூகோளம் என்பது கிடையாது. அது சாந்தி தாமமாகும். சத்தியுகம் சுகதாமமாகும். கலியுகம் துக்கதாமமாகும். இங்கு ராவண ராஜ்யத்தில் யாரும் அமைதியடைய முடியாது. நான் ஆத்மா, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்ற ஞானம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த கர்ம இந்திரியங்கள் காரியம் செய்வதற்காகவே. காரியங்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நான் ஆத்மா, எனது சுய தர்மம் அமைதியாகும். கர்ம யோகி அல்லவா, அவசியம் காரியமும் செய்ய வேண்டும். கர்ம சந்நியாசிகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. இதுவும் இந்த சந்நியாசிகளின் பாகமாகும். வீடு வாசலை விட்டு சென்று விடுகின்றனர். உணவு சமைப்பது கிடையாது. இல்லறவாசிகளிடம் யாசிக்கின்றனர். பிறகு அந்த இல்லறவாசிகளின் உணவை சாப்பிடுகின்றனர் அல்லவா. வீடு வாசல் விட்டுவிட்டாலும் காரியம் செய்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்யவே முடியாது. எப்போது ஆத்மா சாந்தி தாமத்தில் இருக்குமோ அப்போதுதான் கர்ம சந்நியாசத்துடன் இருக்க முடியும். அங்கு கர்ம இந்திரியங்களே இல்லை எனும்போது காரியம் எப்படி செய்ய முடியும்? இது கர்மச்சேத்திரம் என்று கூறுகின்றோம். அனைவரும் கர்மச்சேத்திரத்திற்கு வரவேண்டியிருக்கிறது. அது சாந்தி தாமம், அதாவது மூலவதனமாகும். பிரம்மத்தில் ஆத்மா ஐக்கியமாகிவிடும் என்பது கிடையாது.
ஆத்மா சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியது. பிறகு இங்கு கர்மச்சேத்திரத்தில் காரியம் செய்வதற்காக வருகின்றது. இது விரிவான விஷயமாகும். சுருக்கமாக சொன்னால், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்தால் விக்கர்மம் விநாசமாகிவிடும். இதுதான் பாரதத்தின் பழமையான யோகா என்று கூறப்படுகிறது. உண்மையில் இதை யோகா என்று கூறக்கூடாது, நினைவு என்று கூற வேண்டும். இதில்தான் முயற்சி இருக்கிறது. மிக குறைவானவர்கள்தான் யோகிகளாக ஆகின்றனர். யோகா பற்றிய கல்வி முதலில் தேவை, பிறகுதான் ஞானம். முதலில் தந்தையின் நினைவு. ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது ஆன்மீக நினைவு யாத்திரையாகும், ஞான யாத்திரை கிடையாது. இதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் பிரம்மா குமார் குமாரிகள் என்று கூறிக்கொள்ளுகின்றனர். ஆனால் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. தந்தை பிரம்மாவின் மூலம் குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார். இவர் தேகாபிமானத்துடன் இருந்தார். இப்போது ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரம்மா பகவான் கிடையாது. இங்கு அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். தூய்மையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஆத்மாவிற்குத்தான் புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. என் ஆத்மாவை துன்புறுத்தாதீர்கள் என்று மனிதர்களும் கூறுகின்றனர். ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. ஹே ஜீவாத்மாவே, நீ என்ன தொழில் செய்கின்றாய் என்று கேட்கப்படுகின்றது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவர். ஆக முதலில் இந்த நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றார். ஞானத்தில் தீவிரமாக இருக்கின்றனர் எனில் ஆத்ம அபிமானத்தில் உறுதியாக இருக்கின்றனர் என்பது கிடையாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்வர். மற்றபடி பலர் ஞானத்தை நன்றாக புரிந்திருக்கின்றனர், ஆனால் சிவபாபாவின் நினைவை மறந்து விடுகின்றனர். அடிக்கடி தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஜின் பூதம் போன்று ஆகிவிட வேண்டும். ஜின் பூதத்தின் கதை இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள், இல்லையெனில் மாயை உன்னை சாப்பிட்டு விடும் என்று தந்தையும் எனக்கு வேலை கொடுத்திருக்கின்றார். மாயைதான் ஜின்னாபூதமாகும். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் உங்களுக்கு அதிக புறக்கவர்ச்சி ஏற்படும். மாயை உங்களை தலைகீழாக்கி உங்களுக்கு அதிக புயல்களை கொண்டு வரும். நான் ஆத்மா, தந்தையின் குழந்தை என்பது மட்டுமே புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இந்த குஷியில் இருக்க வேண்டும், அவ்வளவே. தேகாபிமானத்தில் வரும்போது மாயை அடி கொடுத்து விடுகிறது. ஆத்ம தாயின் விளையாட்டு இருக்கிறதல்லவா, வாயில் கூழாங்கல்லை போட்டதும் மறைந்து விடுவர். நீங்களும் தந்தையின் நினைவில் இருந்தால் மாயை உங்களை தொந்தரவு செய்யாது. இதில்தான் யுத்தம் நடைபெறுகிறது. நினைவு செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள், ஆனால் நினைவு செய்ய முடியாத அளவிற்கு மாயை மூக்கை பிடித்து விடுகின்றது. நீங்கள் களைப்படைந்து தூங்கிவிடுவீர்கள். அந்த அளவிற்கு மாயாவிடம் யுத்தம் நடைபெறும். மற்றபடி உலக சரித்திர பூகோளம் மிகவும் சாதாரணமானது. இப்போது நமது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. நாம் பாபாவை சந்திப்பதற்காக செல்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அடிக்கடி கூறப்படுகின்றது. இந்த நினைவு இருப்பதே கடினமாக இருக்கிறது. மற்றபடி யாருக்காவது புரிய வைப்பது ஒன்றும் கடினம் கிடையாது. நான் மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றேன் என்பது கிடையாது. இல்லை, முதல் முக்கிய விஷயம் நினைவு ஆகும். கண்காட்சிகளில் பலர் வருகின்றனர். தன்னை ஆத்மா என்ற நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் என்ற முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பாடம்தான் முதலில் கொடுக்க வேண்டும். பாரதத்தின் பழமையான யோகத்தை யாரும் கற்பிக்க முடியாது. தந்தை எப்போது கற்றுக் கொடுக்கின்றாரோ அப்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். மனிதனுக்கு ராஜயோகம் கற்பிக்க முடியாத காரியமாகும். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். அங்கு அடைந்த பலனை அனுபவிக்கின்றனர். அங்கு ஞானம் அஞ்ஞானத்திற்கான விஷயம் கிடையாது. துக்கம் நீக்கி சுகம் கெடுங்கள் என்ற பக்தி மார்க்கத்தில் தான் அழைக்கின்றனர். சத்தியுகம் திரேத்தாவில் எந்த குருமார்களும் இருக்க மாட்டார்கள்.
அங்கு சத்கதி அடைந்திருப்பர். சத்கதிக்கான ஆஸ்தியை நீங்கள் 21 பிறவிகளுக்கு அடைந்திட முடியும். பிரம்மா குமாரி என்றாலே 21 தலைமுறையினரை காப்பாற்றக்கூடியவர்கள், அதாவது முன்னேற்றக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர். பாரதத்தில் உள்ளவர்களுக்குத்தான் இவ்வாறு பாடப்படுகிறது. பாரதத்தில்தான் நீங்கள் 21 தலைமுறையினருக்கான ஆஸ்தி அடைகின்றீர்கள். அங்கு நீங்கள் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருப்பீர்கள். வேறு எந்த தர்மமும் கிடையாது. தந்தை வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். தூய்மையாகாமல் நாம் எப்படி திரும்பிச் செல்ல முடியும்? இங்கு அனைவரும் விக்காரிகளாக தூய்மையின்றி இருக்கின்றனர். யாரெல்லாம் தர்மஸ்தாபகர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பாலனையும் செய்கின்றனர். பிறகு அவர்களது தர்மமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுகிறது. திரும்பி யாரும் சென்றுவிட முடியாது. எந்த ஒரு நடிகனும் திரும்பி சென்று விட முடியாது. அனைவரும் சதோ பிரதான சதோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும். பிரம்மாவிற்காக கூட பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று கூறுகின்றனர். ஆக உலகில் ஒரே ஒரு பிரம்மா மட்டும் தனியாக இருப்பாரா என்ன? இப்போது நீங்கள் பிராமண குலத்தினர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இரவில் இருந்தீர்கள், இப்போது பகலை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். எவ்வளவு காலம் பூஜைக்குரிய நிலையில் இருந்தீர்கள், எத்தனை பிறவிகள் பூஜாரிகளாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எதுவரை தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் இழிவான நிலையிலிருந்து உயர்வானவர்களாக ஆக முடியாது. யார் விக்காரத்தின் மூலம் பிறவி எடுக்கின்றார்களோ அவர்கள்தான் தாழ்வானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். அதனால்தான் இது நரகம் என்று கூறப்படுகிறது. நரகம் மற்றும் சொர்க்கம் இரண்டிலும் ஒருவேளை துக்கம் இருந்தால் பிறகு அதை சொர்க்கம் என்றே கூற முடியாது. எதுவரை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை தவறான தலைகீழான கேள்விகள் கேட்பார்கள். பாரதம் மிகவும் உயர்வாக இருந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். எவ்வாறு ஈஸ்வரனின் மகிமை அளவற்றதோ அவ்வாறு பாரதத்தின் மகிமையும் அளவற்றது ஆகும். பாரதம் எப்படி இருந்தது? அவ்வாறு ஆக்கியது யார்? எந்த தந்தையின் மகிமை செய்கின்றார்களோ அந்த தந்தை தான் ஆக்கியிருக்கின்றார். தந்தை வந்துதான் குழந்தைகளை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். மனிதர்களை துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்துச் செல்லுகின்றார். சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார். அதற்காகத்தான் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அதுதான் நிலையான சுகம், நிலையான சாந்தி, நிலையான தூய்மை என்று கூறப்படுகிறது. அங்கு நீங்கள் சுகமாகவும் இருப்பீர்கள், அமைதியாகவும் இருப்பீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அமைதியாக சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அதிகபட்ச பிறவிகள் நீங்கள் எடுக்கின்றீர்கள். மற்றபடி குறைந்தபட்சம் எடுப்பவர்கள் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அவர்கள் கொசு கூட்டம் போல வருவார்கள். ஒரு பிறவி பாதி பிறவி நடிப்பு நடிப்பார்கள். இதனால் என்னவாகும்? அவர்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. கொசுக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இரவில் பிறவி எடுக்கும், இரவிலேயே இறந்துவிடும். இந்த நேரத்தில் பலர் அமைதியைத்தான் விரும்புகின்றனர். ஏனெனில் இந்த நேரத்தில் இருக்கும் குருமார்கள் அமைதிக்கு செல்லக்கூடியவர்கள். சொர்க்கவாசி ஆவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். சொர்க்கவாசிகளை சாந்திதாம் வாசி என்று கூற முடியாது. சாந்திதாம் வாசி என்று நிராகார் உலகில் வசிப்பவர்கள் கூறப்படுகின்றனர். முக்தி என்ற வார்த்தை குருக்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். வைகுண்டபுரி செல்லுவதற்கு தாய்மார்கள் விரதம் கடைபிடிக்கின்றனர். யாராவது இறந்து விட்டாலும் சொர்க்கவாசியாகிவிட்டார் என்று கூறுகின்றனர். அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் பாரதவாசிகள் சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை புரிந்திருக்கின்றனர். சிவபாபா பாரதத்தில் வந்துதான் சொர்க்கத்தை படைத்திருக்கின்றார் எனில் கண்டிப்பாக இங்குதான் படைப்பார். சொர்க்கத்திற்கு வரமாட்டார். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் சங்கமத்தில் நான் வருகின்றேன் என்று கூறுகின்றார். கல்ப கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன். இதையே அவர்கள் யுகத்திற்கு யுகம் என்று எழுதிவிட்டனர். கல்பம் என்ற வார்த்தையை மறந்துவிட்டனர். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இதுவே மீண்டும் நடைபெறும். இந்த கடைசி பிறவியில் நீங்கள் தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கின்றீர்கள். வரிசை கிரமமாக எவ்வாறு ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். இந்த முழு விளையாட்டும் பாரதவாசிகளாகிய உங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் தந்தையின் மூலம் ராஜ்யோகம் கற்கின்றீர்கள். தந்தையின் நினைவின் மூலம்தான் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். சித்திரங்களும் இருக்கின்றது அல்லவா? இந்த சித்திரங்களை உருவாக்கியது யார்? இதற்கு எந்த குருமார்களும் கிடையாது.
ஒருவேளை குரு இருந்தாலும் குருவிற்கு ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் இருந்து விட முடியாது, பலர் இருப்பார்கள் அல்லவா. இந்த ஞானம் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சித்திரங்களை உங்களது தாதா உருவாக்கினாரா என்று பலர் கேட்கின்றனர். தந்தை தெய்வீக திருஷ்டியின் மூலம் சாட்சாத்காரம் செய்வித்தார், வைகுண்டத்தின் சாட்சாத்காரமும் செய்வித்தார். அங்கு பள்ளிகள் எப்படி நடைபெறும், என்ன மொழி இருக்கும், அனைத்தும் சாட்சாத்காரம் செய்தார். குழந்தைகள் பட்டியில் இருந்த பொழுது பாபா குழந்தைகளை மகிழ்வித்தார். கராச்சியில் நீங்கள் மட்டுமே தனியாக இருந்தீர்கள். நமது ராஜ்யம் போன்று தனது அன்புக்குரியவர், தனது விஷயங்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது குதாவின் இருப்பிடம் என்று புரிந்திருந்தீர்கள், இறைவனின் இருப்பிடம்னு புரிஞ்சிருந்தீங்க. நீங்கள் துறவிகள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. அந்த துறவிகள் கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருப்பார்கள், அவரை தவிர வேறு யாரையும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு சிவபாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சிவபாபா புள்ளியாக, அதாவது பிந்துவாக இருக்கின்றார். அவரும் யார் மூலமாகவாவது தான் புரிய வைப்பார் அல்லவா. பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதுவே முயற்சியாகும், இதுவே உயர்ந்த இலக்காகும். இந்த முயற்சியின் மூலம் ஆத்மாவை சதோபிரதானம் ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஜின் பூதமாகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். மாயை எவ்வளவு வேண்டுமென்றாலும் தடைகளை கொண்டு வரட்டும், ஆனால் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ள வேண்டும். மாயையினால் களைப்படைந்து விடக்கூடாது. ஒருவரின் நினைவின் மூலம் புயல்களை நீக்கிவிட வேண்டும். வரதானம், சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே சாதனையை தனது ஆதாரமாக ஆக்கக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆகுக. பழைய உலகின் எந்த ஒரு கவர்ச்சிகரமான காட்சியும் அல்பகால சுகத்திற்கான சாதனங்களை பயன்படுத்துகின்றீர்கள் அல்லது பார்க்கின்றீர்கள் என்றால் அந்த சாதனங்களின் வசமாக ஆகிவிடுகின்றீர்கள். சாதனங்களில் ஆதாரத்தில் சாதனை என்பது மணற்பாங்கான அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் போன்றதாகும். எனவே எந்த ஒரு அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்திலும் அவிநாசி சாதனை இருக்கக்கூடாது. சாதனம் நிமித்த மாத்திரமே மற்றும் சாதனையாவது நிர்மாணத்தின் ஆதாரமாகும். எனவே சாதனைக்கு மகத்துவம் கொடுப்பீர்களானால் சாதனை சித்தி பெற செய்யும். ஸ்லோகன், எந்த ஒரு பலவீனத்தின் அம்சமாவது இருக்குமானால் அதன் வம்சம் உற்பத்தி ஆகிவிடும் மற்றும் மாயா வசமாக்கிவிடும். அவ்யக்த சமிக்கை, சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை ஓரிடத்தில் நிலைக்க வைப்பதற்கான யுக்தி என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை ஸ்மிருதியில் வையுங்கள். அசைய விடாதீர்கள். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து விலகியவராகி மனம் புத்தியின் விமானத்தின் மூலம் ஒரு நொடியில் அசரீரி மற்றும் நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை அசைய விடாதீர்கள், இல்லையென்றால் யுத்தத்தில் சமயம் அதிகமாக வீணாகிவிடும். எப்படி தபஸ்வி எப்போதும் ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றாரோ அதுபோல் தனது ஏக்ரஸ்திதி என்ற ஆசனத்தின் மீது அமர்ந்திருப்பீர்களானால் வருங்கால சிம்மாசனம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.